ஒரு நாள் குட்டி நரியும் அதன் நண்பர்களும் காட்டில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் ஒரு பெரிய குகையை கண்டுபிடித்தார்கள். வாவ், இந்த குகை ரொம்ப பெரியதா இருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் நல்ல இடம். நாம் இங்கேயே தங்கலாமா? ஆமா, ரொம்ப சேஃபா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம எல்லா உணவையும் சேமித்து வைக்கணும். ஆமா, நல்ல ஐடியா. நாம எல்லாரும் சேர்ந்து சேகரிப்போம். சரி சரி, பிறகு பார்க்கலாம். அந்த இரவு 4 நண்பர்களும் குகைக்கு வெளியே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நாளைக்கு காலையிலே நாம எல்லாரும் போய் பழங்களை சேகரிக்கணும். ஆமா, நாம எல்லாரும் சேர்ந்து சேமிப்போம். நாளைக்கு ஏர்லியா எழுந்திருப்போம். சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்ததும் எல்லாரும் எழுந்தார்கள். வாங்க, எல்லாரும் எழுந்திருங்க, போலாம். வாவ், நிறைய பழம் கிடைச்சிருக்கு. இது போதும், எங்காவது போட்டுடலாம். அத கவனமா நரியே, இப்படி இருந்தா பிரச்சனை வரும். அட நரி, கொஞ்சம் யோசி. நாம இத ஒழுங்கா வச்சாதான் நல்லா இருக்கும். இங்க பழம், அங்க காய்கறி நீட்டா வைக்கலாம். அனைத்தையும் சரியா அடுக்கணும், இல்லனா பிரச்சனை வரும். அவ்வளோ டென்ஷன் வேண்டாம், இப்படி போட்டாலே போதும். குட்டி நரியும் அதன் நண்பர்களும் குகையை விட்டு வெளியே வந்து காட்டில் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனா வானம் மெதுவாக கருமையாக மாற ஆரம்பித்தது. மேகம் ரொம்ப கருக்குது. மழை பெருசா வரப்போகுது போல இருக்கு. ஆமா, துளிகள் விழ ஆரம்பிச்சிருச்சு. நாம சீக்கிரம் சேஃப்டி தேடணும். ஆமா, இங்க நிக்க முடியாது, போலாம். ஐயோ, மழை ரொம்ப அதிகமா வருது. வாங்க, சீக்கிரம் குகைக்கு போலாம். எல்லாரும் உடனே உள்ள போங்க. ஐயோ, இவ்வளவு மழையா? சீக்கிரம் போலாம். அவர்கள் குகைக்குள் வந்ததும் அனைத்து பழங்களும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. அவற்றை பாதுகாப்பாக வைக்காததால் எல்லாம் வீணாகி போயிருந்தது. ஐயோ, எல்லா பழங்களும் போயிடுச்சு. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு சேகரிச்சது எல்லாம் வீணா போச்சு. இதெல்லாம் என்னாலதான். நான் தப்பு பண்ணிட்டேன். என் தவற நான் உணர்ந்துட்டேன். நீங்க சொன்னது சரிதான், மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல, நீ இப்போ மாத்திரமானது போதும். நாம் சேர்ந்து எல்லாம் சரி பண்ணலாம். ஆமா, நாம ஹெல்ப் பண்றோம். இனி நான் ஒழுங்கா வைப்பேன். சூப்பர், இப்போ ரொம்ப நீட்டா இருக்கு. இப்போ நமக்கு சேஃபா இருக்கும். இதுதான் சரியான வழி. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா? பொறுப்பா இருந்தா நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே சரி பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் பொறுப்பா இருக்கணும் குட்டி பசங்களா. அப்புறம் மறக்காம நம்ம குட்டி பாப்பா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சூப்பர் ஸ்டோரிஸ் உங்களுக்காக வருது.